ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட மிக்ஸ் பெனிஃபிட் சேனல்ல நட்ஸோட கிங் பாதாம் பருப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாதாம் பருப்பு சாப்பிடறதுனால உடம்புக்கு, சருமத்துக்கு, முடிக்கு என எல்லாத்துக்குமே ஆரோக்கியம் ரொம்பவே கூடவே இருக்குங்க. இந்த பாதாம் பருப்புல விட்டமின் B2, விட்டமின் E, பொட்டாசியம், மக்னீசியம், இரும்பு சத்து, மாங்கனீஸ், புரோட்டீன், பாஸ்பரஸ், கால்சியம், காப்பர் அதிகமாவே நிறைஞ்சிருக்கு. பாதாம் நன்மைகள் ரொம்பவே நிறைய இருக்குங்க. சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். வருமுன் காப்பதே சிறந்தது. பாதாம் பருப்பை நம்ம சாப்பிடறதுனால இதய நோய் வராம தடுக்கலாம். ஏன்னா விட்டமின் E வந்து அதிகமா இருக்கு. ஒரு நாளைக்கு நம்ம 3 அல்லது 5 பாதாம் பருப்பை சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிடலாங்க. பாதாம் பருப்பு சாப்பிடறதுனால கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை கம்மி பண்ணி நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு கொடுக்குதுங்க பாதாம் பருப்பு. பாதாம் பருப்புல சோடியம் கம்மியாவும் பொட்டாசியம் அதிகமாவும் இருக்கனால ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பிடலாம். ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டோட இந்த பாதாம் பருப்பு வச்சுக்குதுங்க. கேன்சர் வராம தடுக்கக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த பாதாம் பருப்புல இருக்கு. குடல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் வராம ரொம்பவே தடுக்குதுங்க. நார்மலான பிளட்டோட ஓட்டத்துக்கு வந்து இந்த பாதாம் பருப்பு ரொம்ப உதவுதுங்க. இதுல வந்து மக்னீசியம் அதிகமா இருக்கனால உடம்பு ஃபுல்லா சீராக ரத்தத்தை வந்து பாய உதவுதுங்க. ரத்த அணுக்களோட அளவு வந்து அதிகரிக்க செய்யும். நல்ல சுறுசுறுப்பா இருக்கலாம் பாதாம் பருப்பு சாப்பிடறதுனால. வலுவான எலும்பு, பற்கள் கிடைக்க பாதாம் பருப்புல கால்சியம் அதிகமா இருக்கனால நமக்கு வந்து வலுவான எலும்புகளும் பற்களும் நமக்கு அமையுதுங்க. மூட்டு வலியை தடுத்து பாதாம் பருப்பு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குங்க. வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 அல்லது பாதாம் பருப்பு எடுத்துக்கிறதுனால பசியோட அளவை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப உதவுதுங்க. சுகர் பேஷண்டும் பாதாம் எடுத்துக்கலாம். பாதாம் எடுத்துக்கிறதுனால அவங்க ரத்தத்துல வந்து சக்கரை அளவு வந்து நார்மலா வச்சுக்க இந்த பாதாம் பருப்பு உதவுதுங்க. பித்தக்கல் வராம தடுக்கலாம். ஆனா ஆல்ரெடி பித்தக்கல்லோ சோனோ உள்ளவங்க வந்து பாதாம் பருப்பு அதிகமா எடுத்துக்க கூடாது. பாதாம் பருப்பு ஒரு எனர்ஜிங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜிங்க. ஆரோக்கியமான மூளையோட செயல்பாட்டுக்கும் பாதாம் பருப்பு ரொம்ப உதவுதுங்க. இதுல வந்து விட்டமின் E வந்து அதிகமா இருக்குங்க. நைட்டு வந்து பாதாம் பருப்பை நம்ம ஊற வச்சு காலைல தண்ணியை சாப்பிட்டோம்னா நமக்கு மூளைக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மூவ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. ரத்த சோகை வராம பாதாம் பருப்பு தடுக்குது. ஹீமோகுளோபின் வந்து அளவு அதிகரிச்சு ரத்த சோகை வந்து பாதாம் பருப்பு குணமாக்கிடும். இன்னும் பல பலன் இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸுங்க. பாதாம் பருப்பு சாப்பிடறதுனால வளர்ச்சி, முகப்பரு, கரும்புலி எல்லாமே போக்கி முகம் பல பலன்னு ஸ்கின் சூப்பரா இருக்குங்க. முடி பிரச்சனை உள்ளவங்க பாதாம் பருப்பு கண்டிப்பா சேர்த்துக்கங்க. பாதாம் எண்ணெயை வந்து நம்ம நார்மலா தேய்க்கிற ஆயில் கூட கலந்து தேய்க்கலாங்க. அதனால முடி கொட்டுறது, பொடுகு தொல்லை, இளநரை, ரொம்ப முடி ஒல்லியா இருக்கிறது எல்லாத்தோட பிரச்சனையும் வந்து இந்த பாதாம் பருப்பு வந்து நமக்கு வந்து ரொம்ப நன்மையை கொடுக்குதுங்க. பாதாமோட பெனிஃபிட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.